Exercise 5.2 first sum. Find the distance between the following pairs of points. So கொடுத்துருக்கிறதுக்கான distance வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் எது x1 எது x2 எது y1 எது y2 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு x, yல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு x, y, இது ஒரு x, y. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது x1 y1 எடுத்துக்கோம், செகண்ட் இருக்கிறது x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது x1 y1, அடுத்தது இருக்கிறது x2 y2. ஸோ சில பேர் என்ன தப்பு பண்ணிடுவீங்க அப்படின்னா இது x1 இது x2 அப்படின்னு எடுத்துருவீங்க. ஸோ x, y அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரூட் ஆஃப் x2 வந்துட்டு என்னது 4. ஸோ 4 மைனஸ் x1 என்ன 1. ஸோ 4 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3. ஸோ 3 மைனஸ் y1 அப்படிங்கிறது 2. ஸோ 3 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ல் 1 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, சாரி 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 1. ஸோ 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யை ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9. ஸோ 1னை ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது 9 + 1 10. ஸோ ரூட் 10 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புரியுதா? செகண்ட் பாயிண்ட் கொஷின் என்ன a, b, c, b. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். d = ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதான ஃபார்முலா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு x2 அப்படிங்கிறது என்னது, ஃபஸ்ட் இருக்கிறது x1, அடுத்து y1, அடுத்து x2 y2. ஓகேவா? ஸோ இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இல்லை நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தப்பாக தான் போகும், எக்ஸாமில் தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ எழுதி வச்சுக்கிறது தான் கரெக்டாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்னது x2c மைனஸ் a. ஓகேவா? ப்ளஸ் y2 அப்படிங்கிறது b, y1 அப்படிங்கிறது b. ஸோ b மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ரூட் ஆஃப் c மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியில் b போயிடுச்சுன்னா 0 தானே. ஸோ அப்போ 0. ஓகேவா? ஸோ 0வோட எதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், அந்த நம்பர் தான் கிடைக்குமா. ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது ரூட் ஆஃப் c மைனஸ் a ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் எப்போவுமே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இது ஸ்கொயரு, இது ஸ்கொயர் ரூட்டு. ஸோ கேன்சல் ஆகிடுது. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது c மைனஸ் a. ஓகேவா? ஸோ c மைனஸ் a யூனிட்ஸ். என்ன யூனிட் கொடுக்குறாங்களோ இப்போ எதாவது சென்டிமீட்டரில் எதுலையா கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்னது யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் என்ன 3, 4 அண்டு -7, 2. ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கணும், எப்போவுமே ஃபார்முலா எழுதிக்கணுமா. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ x1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, அடுத்து y1, அடுத்து x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ ரூட் ஆஃப் x2 வந்துட்டு என்னது -7 மைனஸ் 3. ஓகேவா? ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 2 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டும் பாருங்களேன், சிம்பிள் ரெண்டும் ஒரே மாதிரி, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ சேம் சிம்பிள்ஸாக என்ன இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், அதே சிம்பிளை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 7 + 3 வந்துட்டு எவ்வளோ 10. ஸோ -10 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் 2 minus 4 எவ்வளோ -2. ஸோ சிம்பிள் மாறி மாறி இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிடும், பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ -2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். ஸோ அப்போ 100 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு தான். ஓகேவா? ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலுமே ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணாலுமே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் தான் கிடைக்கும். ப்ளஸ் 2 2s எவ்வளோ 4. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 104. 104க்கு நம்ம எல்சிஎம் எடுத்து பார்ப்போமா. ஸோ 104க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 5 2s are 10, 2 2s are 4. மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 26, 2 டேபிளில் 13. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கிது 2 × 2 × 2 × 13 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 2க்கு ஒரு 2 தானே வெளில எடுக்க முடியும். ஸோ அப்போ இதுக்கும் பேர் இல்லை, இதுக்கும் பேர் இல்லை, அதனால் இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த 2க்கு பேர் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் பேர் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வெளியில் வந்துருச்சு. அப்போ 2 root 2 13s are 26. So 2 root 26 units.
நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கிறது x1, அடுத்து y1, அடுத்து x2, y2. ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது என்னது? -2. ஸோ -x1 அப்படிங்கிறது 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3 -9 y1 அப்படிங்கிறது -9. ஸோ -9 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 2/3. இப்போ சிம்பிள் 2 ஒரே மாதிரி இருக்கா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 3 எவ்வளோ? 5. ஸோ -5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 3 + 9 ஹோல் ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25. 3 + 9 எவ்வளோ? 12. ஸோ 12 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது? 144. ஸோ 12 are 144. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 961. ஸோ 169. ஓகேவா? ஸோ 169 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயரு? 13 ஸ்கொயர் தான் 169. ஓகேவா? ஸோ அப்போ 13 are 169. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இப்போ ரூட்டுக்குள்ளே 13 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ 13 யூனிட்ஸ். செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? determine whether the given set of points in each case are collinear or not. ஸோ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொலினியராக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொலினியராக இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது இது வந்துட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் என்னது? நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு தானே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போது இதையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஏபி, பிசி, அடுத்து ஏசி. ஓகேவா? ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப ஏதாவது ரெண்டு, இப்போ ஏபி பிசி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? ஏசி கிடைக்கணும். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஏபியையும் ஏசியையும் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? பிசி கிடைக்கணும். ஸோ ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்போ மூணாவது நம்பர் கிடச்சிது அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு என்னது? கொலினியர். ஓகேவா? புரியுதில் என்ன சொல்கிறேன்னு? ஸோ முதல்ல நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 7, -2, 5, 1. ஓகேவா? ஸோ இது பிக்கு. ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னது? ஃபார்முலா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ x2 அப்படிங்கிறது என்னது? 5. ஸோ 5 - 7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 1. ஸோ 1 - y1 அப்படிங்கிறது -2. ஸோ 1 - -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 5ல் 7 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ? -2. ஸோ -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பாருங்களேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ இப்போ 1 + 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 + 2 எவ்வளோ? 3. ஸோ அப்போ 3 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 2 2s are எவ்வளோ? 4. 3 3s are எவ்வளோ? 9. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? √13 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னது? இப்போ ஏபி வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பிசி கண்டுபிடிப்போமா? ஸோ பிங்கிற பாயிண்ட் என்னது? 5, 1. சிங்கிற பாயிண்ட்டு 3, 4. ஓகேவா? ஸோ அப்போ பியும் சியும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே ஃபார்முலா தான் x2 - x1 ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் 5 மார்க்ஸ் செம்ம. ஸோ கொலினியர் இல்லாத எக்ஸாமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பிசி ஃபஸ்ட் இருக்கிறது x1, இது y1, x2, y2. ஓகேவா? ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ என்னது? 3 - 5 ஹோல் ஸ்கொயர், y2 அப்படிங்கிறது 4, இது 1. ஸோ அப்போ 4 - 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 3 - 5 எவ்வளோ? -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 - 1 3. ஸோ 3 ஸ்கொயர். 2 2s are எவ்வளோ? 4. 3 3s are 9. ஓகேவா? ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 13 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் 13 யூனிட் தான், இதுவும் 13 யூனிட்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு சிஏ கண்டுபிடிப்போமா? ஏசி அப்படின்னாலும் சிஏ அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போ என்னது? ஏசி கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? முதல்ல x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ x2 அப்படிங்கிறது என்னது? 3. ஸோ 3 - 7 ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 4, 4 மைனஸ் ஆஃப் -2 +2 ஆகிடுமா. ஸோ அப்போ 4 + 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ +2. ஓகேவா. ஸோ 3 - 7 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 + 2 வந்துட்டு எவ்வளோ 6. ஸோ 6 ஸ்கொயர். 4 4s are 16, 6 6 are 36. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 52 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ 52 அப்படிங்கிறப்ப நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 டேபிள் எடுப்போமா? 26. ஸோ மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 13. இப்போ 52 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 × 2 × 13 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? ஸோ 2 நம்பர் இருந்தது, பேர் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? ரூட்டுக்கு வெளியில் ஒரே ஒரு நம்பராக கொண்டு வந்துடலாம். ஸோ 13க்கு பேர் இல்லை, அதனால் அது ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்போ 2√13 அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது? ஏசி. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். என்னென்ன கண்டுபிடிச்சோம்? ஏபி = √13, பிசி = √13, ஏசி = 2√13. ஓகேவா. ஸோ அப்போ ஏதாவது 2 ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 3வது கிடைக்கணுமா? இப்போது ஏபியையும் பிசியையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அப்போ √13 + √13 என்ன கிடைக்குது? 2√13. ஸோ √13 எத்தனை தடவை இருக்குது? இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை. ஸோ டோட்டலாக 2 தடவை. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஏசி கிடச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன எழுதி முடிச்சிடலான்னா, the given 3 points are collinear. ஓகேவா. ஸோ the given 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களா? ஸோ the given 3 points are collinear. சப்போஸ் collinear இல்லை அப்படின்னா not a collinear அப்படின்னு எழுத வேண்டியது. ஓகேவா. செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a, -2, a, 3, a, 0 அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்? எதெல்லாம் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், இது சிங்கிற பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் கொலினியர்னால் என்ன? இப்போ ஏதாவது 2 பாயிண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறத வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3ஆவதாக இருக்கிற ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஒன்றா கண்டுபிடிப்போமா? முதல்ல ஏபி கண்டுபிடிப்போம், அடுத்தது பிசி கண்டுபிடிப்போம், அடுத்தது ஏசி கண்டுபிடிப்போம். ஓகேவா. ஸோ முதல்ல ஏபி கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ வந்துட்டு ஏக்கான பாயிண்ட்டு a, -2, பிக்கான பாயிண்ட்டு a, 3. ஸோ ஏபிக்கான ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. 5th சாப்டர்லேருந்து ஏதாவது வந்துருச்சுனாலே மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே எல்லா சம்ஸுமே போட்டுடலாம். ஸோ அப்போ இதில் வந்துட்டு x1 இது y1, x2 இது y2. ஓகேவா. ஸோ அப்போ என்னது? a - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ a - a வந்துட்டு என்னது? 0. 0 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ப்ளஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ 3 + 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 3 + 2 எவ்வளோ? 5. ஸோ 5 ஸ்கொயர். ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 5 தான் வந்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ பிசி கண்டுபிடிப்போமா. ஸோ பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது? a, 3, சி அப்படிங்கிற பாயிண்ட்டு a, 0. ஓகேவா. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போமா. ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ அப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ x2ங்கிறது என்னது? a. ஸோ அப்போ a - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 என்ன? 0வா. ஸோ 0 - 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ a - a வந்துட்டு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகேவா. ஸோ அப்போ 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது? 0 - 3 -3. ஸோ -3 ஹோல் ஸ்கொயர். ஸோ -3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 3s are 9. ஸோ அப்போ ரூட் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ -3 ஹோல் ஸ்கொயர்னாலும் 3 ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 9 வந்துட்டு எதோட ரூட்டு? 9 வந்துட்டு 3 × 3 அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்போ 3 ஸ்கொயர்னு அர்த்தம். ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது? 3. ஓகேவா. ஸோ எதுக்கு வந்துட்டு 3? பிசி = 3. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏசி கண்டுபிடிப்போமா. ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது? a, -2.
ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிற பாயிண்ட்டு a, 0. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிப்போம். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஓகேவா? ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ a minus a whole square plus 0 minus of minus 2 plus 2 ஸோ 0 plus 2 whole square. ஸோ அப்போ a minus a வந்துட்டு என்ன? 0. ஸோ 0 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ப்ளஸ் 0 ப்ளஸ் 2 எவ்வளோ? 2. ஸோ 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன? 4. ஸோ 4ஓட 0 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 4 தான் கிடைக்கும். ஸோ 4 அப்படிங்கிறது வந்துட்டு எதோட ரூட்டு? 4க்கு ரூட் எடுத்தால் 2 கிடைக்குமா? ஸோ அப்போது இதை நீங்கள் வந்துட்டு இப்படி எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா 4 வந்துட்டு 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 2. ஓகேவா? ஸோ அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஸோ என்னென்ன கண்டுபிடிச்சோம்? AB is equal to 5, BC is equal to 3, AC is equal to 2. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே எது சின்ன நம்பர்? BCயும் ACயும் தானே சின்ன நம்பர். ஸோ அப்போ BC ப்ளஸ் AC is equal to 3 + 2. ஓகேவா? ஸோ 3 + 2 எவ்வளோ? 5. ஸோ அப்போ 5 அப்படிங்கிறது வந்துட்டு எதோட ஆன்சர்? ஒரு நிமிஷம் கையில் ஏபியோட ஆன்சர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3வது கிடச்சிருதா? ஸோ அப்போ கிடச்சிருது அப்படின்னா நம்ம என்ன எழுதிடலாம்? therefore the given points are collinear. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? தேர்டு சம் கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் டேக்கன் இன் ஆர்டர் ஃபார்ம் அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை காமிக்குதா அப்படின்னு ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா, ஸோ அப்போ 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து தேர்டு சைடாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏபி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் சம்மில் நம்ம கொலினியர் கண்டுபிடிச்சோம்ல. ஸோ ஏபி, பிசி, ஏசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோமா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிக்க போகிறோம் சைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இதான் இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஏபியும் ஏசியும் ஈக்குவலா? ஸோ இல்லை ஏபியும் பிசியும் ஈக்குவலா? ஓகேவா? ஸோ ஏதாவது 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏங்கிற இந்த பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட் வச்சுட்டு இந்த சைடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது? ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ வந்துட்டு என்னது? 5,4, பிங்கிறது 2,0. ஓகேவா? ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ட்ரையாங்கிள் அப்படின்னால என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் x2 minus x1 whole square ப்ளஸ் y2 minus y1 whole square. ஓகேவா? ஸோ இதானே இதோட ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது என்னது? x1 y1. ஸோ செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா ஃபார்முலாவில்? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x2 அப்படிங்கிறது 2 மைனஸ் x1 அப்படிங்கிறது 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது என்னது? 0 மைனஸ் y1 அப்படிங்கிறது 4 ஸோ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 2ல் 5 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? அதாவது 5ல் தான் 2 போகும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ? 3. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸா? ஸோ அப்போ -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 4 எவ்வளோ? -4. ஸோ -4 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 3s are 9. ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்? 16. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ வருது? 25. 25 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயரு? 5 5s are 25. அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? பிசி கண்டுபிடிக்கலாமா? ஸோ பியோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னது? 2,0. அடுத்து சியோட பாயிண்ட்டு -2,3. ஓகேவா? ஸோ எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1. ஸோ செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
y2 minus y1 whole square. இந்த எக்ஸசைஸ் 5.2லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் இல்லைனா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எல்லா சம்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. x2ங்கிறது என்னது -2 மைனஸ் x1 அப்படிங்கிறது 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3 மைனஸ் y1 அப்படிங்கிறது 0. ஓகேவா? சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 2 எவ்வளோ 4 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ல் 0 போயிடுச்சுன்னா 3, ஸோ 3 ஸ்கொயர். ஸோ இப்போ 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9. ஓகேவா? ஸோ அப்போ 16 + 9 எவ்வளோ 25. ஸோ √25 அப்படின்னு இருக்கா. ஸோ √25 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், 5 5s தானே 25. ஸோ அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ இப்போ எப்படி கேன்சல் ஆகுது, ஸ்கொயருக்கும் ஒரு ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 5. ஓகேவா? ஸோ அப்போ BC = நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு AC கண்டுபிடிப்போமா. ஸோ ஏங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது 5, 4, Cங்கிற பாயிண்ட்டு -2, 3. ஓகேவா? ஸோ இது C. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏசியா. ஸோ அப்போ ஃபார்முலா என்னது, எல்லாத்துக்குமே ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ x2 அப்படிங்கிறது என்னது, ஃபஸ்ட்டுக்கு அது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் -2 - 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3 - 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், ஸோ ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருது -7. ஓகேவா? ப்ளஸ் 3ல் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 1. பெரிய நம்பர் 4 தான், அதோட சிம்பிள் என்ன மைனஸ். ஸோ அப்போ -1 ஹோல் ஸ்கொயர். 7 7s are 49 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ த ஆன்சர் இஸ் √50. ஓகேவா? ஸோ இப்போ √50 அப்படிங்கிறப்ப எப்படி எழுதலாம், 50க்கு வந்து LCM எடுப்போம். ஸோ LCM எடுத்தோம் அப்படின்னா 2 டேபிள் எடுத்தால் 25, 5 டேபிளில் 5 டைம்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கிது, √50 = √2 × 5 × 5 அப்படின்னு கிடைக்குதா. ஸோ பேர்ஸ் இருந்தது அப்படின்னா ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியுமா. ஸோ அப்போ 5 தான் பேரோடு இருக்குது. ஸோ அப்போ 5ஐ வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன மட்டும் இருக்குது 2 மட்டும் இருக்குது. ஏன்னா 2க்கு பேர் இல்லை, அதனால் 2 மட்டும் உள்ளாரையே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஏசிக்கான ஆன்சர் என்ன 5√2. ஓகேவா? ஸோ அப்போ AB = 5, BC = 5, AC = 5√2. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இதில் வந்துட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா. இதில் வந்துட்டு ஏதாவது 2 சைட்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கா, ஆமாம் இருக்குது. ஸோ the 2 sides are equal. என்னென்ன சைட்ஸு ஏபியும் பிசியும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், AB = BC = 5. ஓகேவா? therefore ABC is a isosceles triangle. ஓகேவா? ஸோ அதானே கேட்டிருக்காங்க. ஸோ isosceles triangle அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்ட மாதிரியே தான் செகண்ட் பாயிண்ட்டும் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னது ஏபி கண்டுபிடிப்போம், அடுத்தது பிசி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசி கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இது மூணுமே கண்டுபிடிச்சிருவோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு நம்ம கரெக்டாக வருதா, அதாவது 2 சைட்ஸ் ஏதாவது 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது ஏபி கண்டுபிடிப்போமா. ஸோ ஏங்கிறது வந்து 6, -4, பி அப்படிங்கிறது -2, -4. ஓகேவா? ஸோ அப்போ ஏபி = ஃபார்முலா என்னது x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ x2 அப்படிங்கிறது இது, x1 அப்படிங்கிறது இது, ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, அடுத்தது இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ இப்போ x2 அப்படிங்கிறது என்ன -2 -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -4 -4, இங்கேயும் ஒரு -4 இருக்கா, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள் மாறி மாறி இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரே மாதிரி இருக்குது, அப்போ ஆட் பண்ணிக்கலாம். என்ன வருது -8 ஸ்கொயர் ப்ளஸ், ஸோ இப்போ இது வந்துட்டு என்னது 4ல் 4 போயிடுச்சுன்னா 0வா, அப்போ 0 ஸ்கொயர்.
ஸோ 8 8s ஆர் எவ்வளோ 64, 64 + 0 64 தான். ஓகேவா? ஸோ 64 நம்ம எப்படி எழுதலாம் 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ என்ன ஆகுது ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 8 × 8 64. ஸோ பேர் இருந்தது அப்படின்னா ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ 8 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதலாம். 8 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிவிட்டு 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது அப்படி இல்லை அப்படின்னா இது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிசி கண்டுபிடிப்போமா? -2, -4, 2, 10. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். x2 - x1 whole square plus y2 - y1 whole square. x2 - x1, x2 வந்துட்டு எது ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, அடுத்தது இருக்கிறது x2 y2. ஸோ எல்லாத்துலேயுமே எழுதி வச்சுக்கோங்க. எழுதிக்கிட்டிங்கன்னா தான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணுவீங்க. இல்லைனா இது பக்கத்துலேயே பண்ணிவிட்டு தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேவா? 2 மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? +2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 10 மைனஸாக, ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது ப்ளஸ் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அப்போ +4 ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 + 2 எவ்வளோ 4? ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 10 + 4 எவ்வளோ 14 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 16. 14 ஸ்கொயர் பண்ணோம் 196. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 6 + 6க்கு 12, ஸோ 10 1, ஸோ 112 வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது பிசி. ஓகேவா? ஸோ பிசி = 112. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிஏ கண்டுபிடிப்போமா? ஸோ சி வந்துட்டு என்னது 2, 10. ஏங்கிறது என்ன 6, -4. ஓகேவா? ஸோ இது ஏசிஏ அப்படின்லாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். ஸோ எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனால் நம்மளை என்னது x1ஐயும் y1ஐயும் மாற்றி x1 y2ன்னு பக்கத்துலேயே தான் எழுதிடக்கூடாது. ஓகேவா? இது x2 இது y2. ஸோ அப்போ நெக்ஸ்ட் சிஏ கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா என்னது x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது என்னது 6, ஸோ 6 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -4, அடுத்தது மைனஸ் இது வந்துட்டு என்னது 10. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 6ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4, ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணுமா? ஸோ அப்போ 10 + 4 எவ்வளோ 14, ஸோ 14 ஸ்கொயர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் 4 4s ஆர் எவ்வளோ 16, 14 14s ஆர் எவ்வளோ 196. ஓகேவா? ஸோ = இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 112. ஸோ இங்கே கிடைச்சதே தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ எந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது பிசியும் சிஏவும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? என்ன எழுதிடலாம் பிசி = சிஏ = √112. இது வந்துட்டு என்னது 2 sides are equal. ஓகேவா? ஸோ ஈக்குவல் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லிடலாம், ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆன்சர் முடிக்கிறேன். ஸோ இந்த இடத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ therefore இது என்ன ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற பாயிண்ட்ஸா? ஸோ ஏபிசி இஸ் அ isosceles triangle. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த லைனை எழுதி முடிச்சிருங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இது இதில் 4th சம் கவனிங்க என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் டேக்கன் இன் ஆர்டர் ஃபார்ம் அண்ட் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சைடு ஓகேவா? ஸோ இந்த 3 சைடுமே வந்துட்டு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ 3 sides ஆர் ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். ஏதாவது 2 sides ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ஏதாவது 2 சைடை ஆட் பண்ணுறப்ப 3வது சைடு கிடச்சிது அப்படின்னா என்னது அது கொலினியர். அதான் செகண்ட் சம்மில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ 3rd சம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னது 3 sides ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம சைட்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ முதல்ல ஏபி அப்படிங்கிற சைடு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏங்கிறது என்னது 2, 2, பி அப்படிங்கிறது -2, -2. ஓகேவா? ஸோ அப்போ ஏபி = ஃபார்முலா வந்துட்டு என்ன சைடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
y2 minus y1 whole square. ஓகேவா? ஸோ அப்போ ரூட் ஆஃப், ஸோ x2 அப்படிங்கிறது இது வந்து x1, இது y1, x2 y2. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. முதல்ல எடுத்துக்கிறது 1, செகண்ட் எடுத்துக்கிறது 2. ஓகேவா? ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது என்ன, -2 மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்கா, ஸோ -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -2 மைனஸ் y1 அப்படிங்கிறது 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 2 + 2 எவ்வளோ, 4. ஸோ -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி 2 + 2 எவ்வளோ, 4. ஸோ -4 ஹோல் ஸ்கொயர். 4 4s are எவ்வளோ, 16. ஸோ 16 + 16. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 32. ஸோ √32 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ √32 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 32க்கு வந்து எல்ஜிஎம் எடுங்க. எல்ஜிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, ஸோ ஒரு 5 2 வருது. அதுக்கப்புறம் ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ராவாக வெளியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம், √1 2 3 4 5. ஸோ 5 2. ஓகேவா? ஸோ என்னது பேர் இருந்தது அப்படின்னா வெளியில் எடுத்துடலாமா? ஸோ அப்போ இதுக்கு பேர் இருக்குது, இதுவும் ஒரு பேர் இருக்குது. இந்த 2க்கு பேர் இல்லை, அதனால் அதை மட்டும் ரூட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போ என்னது 2 × 2 √2. 2 2s are எவ்வளோ, 4. ஸோ அப்போ 4√2 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஏபிக்கு அடுத்தது பிசி கண்டுபிடிப்போமா? ஸோ பிசி அப்படிங்கிறப்ப பியோட பாயிண்ட் என்ன, -2, -2. நெக்ஸ்ட்டு சியோட பாயிண்ட்டு -2√3, -2√3. ஓகேவா? ஸோ இதுவும் பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா தான், எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, ஸோ இது x1 y1 x2 y2. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது வந்துடுச்சா? ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது என்ன, -2√3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ், ஸோ இது y2 அப்படிங்கிறது 2√3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது, ப்ளஸ் ஆகிடுது. ஸோ +2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதில் பாருங்களேன் எப்படி இருக்குது, ஒரு நம்பர் ரூட்டில் இருக்குது, ஒரு நம்பர் நம்பரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரூட்டு கூட நம்பர் இருந்தது அப்படின்னா நம்மளால் அப்படியெல்லாம் ஆட் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்னா பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ அடிஷனோ சப்ராக்ஷனோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பண்ண முடியாது. என்ன தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இது வந்துட்டு a + b. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் என்ன, -2√3, b அப்படிங்கிறது 2. ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது, a ஸ்கொயர். அப்போ இதை தான் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன, 4. √3 ஸ்கொயர் பண்ணால் 3. ஓகேவா? ஸோ ரூட்டை ஸ்கொயர் பண்ணப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 4 3s are எவ்வளோ, 12. புரியுதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ இது என்னது, மைனஸ் இருக்கா? ஸோ அப்போ a - b ஃபார்முலா. ஸோ அப்போ மைனஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு a 2 இன்ட்டு, ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன இங்கேயே கூட போட்டுக்கலாம், 2 × 2√3 × 2. ஓகேவா? ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணுறோம். 2 2s are எவ்வளோ, 4. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2 இந்த சைடு இப்போ ப்ளஸ் போட்டாச்சு. ஸோ அப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது 2√3. ஸோ 2√3னா நம்ம ஸ்கொயர் பண்ணப்போ நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 12 வந்துச்சா? ஸோ +12 ப்ளஸ், ஸோ அதே மாதிரி 2 × 2√3 × 2 ப்ளஸ் இதை b ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகேவா? ஸோ ரூட்டை ஃபுல்லாக போடணும், யாரும் மறந்துடாதீங்க. இப்போ ரூட் ஆஃப் 12 - 2 2s are 4, 4 2s are எவ்வளோ, 8. ஸோ 8√3 ப்ளஸ் 4 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, +12 இருக்குது, ப்ளஸ் 2 2s are 4, 4 2s are 8. ஒரு √3 இருக்கா இந்த இடத்துலையே? ஸோ அப்போ 8√3 ப்ளஸ் 4. ஓகேவா? ஸோ -8√3க்கு ப்ளஸ் 8√3க்கும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12 + 4 + 12 + 4. ஸோ 12 + 4 ப்ளஸ் ஆட் பண்ணிக்குவோமா, +4 + 12 + 4. ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 32.
ஓகேவா. ஸோ √32. ஸோ √32 ஆன்சர் முடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே ஸ்டெப்ஸ் தான் வரும். ஓகேவா. ஸோ 2 2க்கு ஒரு 2 வெளில எடுக்கிறோம். ஸோ 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்துடுறோம். 2 2s are எவ்வளோ 4. அப்போ என்ன கிடைக்கும் 4√2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ எடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எடுக்கணும், எடுக்கலை அப்படின்னா எதுக்குமே எடுக்கக்கூடாது. ஓகேவா, புரியுதில்ல. ரூட்லேருந்து வெளில எடுக்கிறது சொன்னேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏசி கண்டுபிடிப்போமா. ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது 2,2. அடுத்தது சிங்கிற பாயிண்ட்டு -2√3 + 2√3. ஓகேவா. ஸோ அப்போ ஏசிக்கான ஃபார்முலா என்ன, அதே ஃபார்முலா தான் √(x2 - x1) ² + y2 - y1 ² ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது இது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா. x2 அப்படிங்கிறது என்னது -2√3 - 2 ² + y2 அப்படிங்கிறது 2√3 - 2 ² ஓகேவா. ஸோ ஃபார்முலா பண்ணி நம்ம இப்போ எடுத்து எழுதிட்டோம். இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ ஏக்கும் வந்துட்டு என்னது ஏக்கு -2√3 அப்படின்னு எடுத்துக்கலாம், பிக்கு வந்து +2னே எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ a - b அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம், a - b ² = a² - 2ab + b². ஓகேவா. ஸோ ஏங்கிறது ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏங்கிறது வந்துட்டு என்னது ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அப்படி போட்டோம்ல பிசிக்கு போட்டோம்ல அது மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ -2√3 - 2 ² ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிறது என்னது -2√3, பி அப்படிங்கிறது 2. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சைடில் எழுதிக்கோங்க. ஸோ ஃபார்முலா படி இப்போ எடுத்து எழுதலாம். -2√3 ² -2 × -2√3 × 2 அதான் பிக்கு பதிலாக 2 தானே. அடுத்தது ப்ளஸ் b², அப்போ 2². ஓகேவா. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 2s are எவ்வளோ 4, √3 × √3 எவ்வளோ 3. ஓகேவா. அப்போ 4 × 3 ஸ்கொயர் பண்ணியாச்சு. -2 2s are 4, 4 2s are 8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா. இப்போ √3 மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கா, √3 இன்னொரு √2 சம்திங் இருந்தது அப்படின்னா அந்த √2 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ப்ளஸ் 2 2s are எவ்வளோ 4, 4 3s are 12, 12 + 8 √3 + 4, 12 + 4 வந்துட்டு எவ்வளோ 16. ஸோ 16 + 8 √3. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 2√3 - 2 ஸோ இதுக்கு கண்டுபிடிப்போமா. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக இதை பொறுத்த வரைக்கும் என்னது ஏக்கு பதிலாக 2√3, பிக்கு பதிலாக 2. ஓகேவா. ஸோ இங்கே பண்ணதே தான் பண்ண போகிறோம். இங்கே என்னது மைனஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 2√3 ² + 2 -2 × 2√3 × 2 + 2 ² ஓகேவா. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணால் 3, -2 2s are 4, 4 2s are 8. ஒரே ஒரு √3 தான் இருக்குது, அதனால் அதை மட்டும் போட்டுக்கலாம். ப்ளஸ் 2 2s are 4, 4 3s are 12, 12 - 8 √3 + 4. ஸோ 12 4 நம்பர்ஸ் தானே. ஸோ அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரூட்டில் இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ 12 + 4 வந்துட்டு எவ்வளோ 16. ஸோ 16 - 8 √3. ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ ஒன்றும் கிடையாது, நீங்கள் அதுலேயே எழுதுறதுக்கு இப்போ தனித்தனியாக போட்டு எழுதி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். AC √. ஸோ இதுக்கு பதிலாக என்ன 16 + 8 √3. ஸோ அடுத்தது செகண்ட் ஒனுக்கு வந்துட்டு என்னது 16 - 8 √3. ஓகேவா. ஸோ இதில் ப்ளஸில் தானே இருக்குது. ஸோ அப்போ இதுவும் என்ன ஆகிடும், இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. ஸோ அப்போ கேன்சல் ஆகிடுது. ஓகேவா. கேன்சல் ஆகிடுது அப்படின்னா √16 + 16 மட்டும் இருக்குமா. ஸோ 16 + 16 எவ்வளோ 32. ஸோ 32 அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி பிரிக்கலாம், 4 × 4 × 2 அப்படின்னு பிரிக்கலாம். 2 4க்கு ஒரு 4 வெளியில் எடுத்துடலாம். அப்போ √2 மட்டும் எப்படி இருக்கும், உள்ளாரையே இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 4√2. அப்படி இல்லைனா 32 கூட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ 3 சைட்ஸுமே எப்படி இருக்குது
ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி இஸ் ஈக்குவல் டு 4√2. ஓகேவா? ஸோ என்னென்னு எழுதிடலாம் இதில் 2 sides ஈக்குவலாக 3 sides ஈக்குவலாக 3 sides ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ 3 sides ஈக்குவலாக, ஸோ அதனால் 3 sides ஆர் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லிடலாம், ஏபிசி இஸ் அ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு என்னது, ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ரெண்டாவது சைட்ஸ் எடுத்துக்கணுமா? ஸோ எந்த சைடு எடுத்துக்கலாம், ஏவும் பியும் எடுத்துக்கலாம். அடுத்தது பிசி, அடுத்தது ஏசி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது, ஏபி அப்படிங்கிற சைடு எடுத்துக்கிறோம். ஏங்கிற பாயிண்ட் என்ன, √3,2, பிங்கிற பாயிண்ட்டு 0,1. ஓகேவா? ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா எப்போவுமே எழுதிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன, x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இதில் x1 y1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, x2 y2 அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ x2 அப்படிங்கிறது என்ன, 0வா? ஸோ 0 - x1 அப்படிங்கிறது √3, 0 - √3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது y2 அப்படிங்கிறது 1 மைனஸ் y1 அப்படிங்கிறது 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0ல் -3 போயிடுச்சுன்னா -√3 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 1 -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ பெரிய நம்பர் 2 தானே, அதனால் -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், √3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன 4 கிடைக்குதா? ஸோ அப்போ 4 வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம், 2 × 2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ பேர் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம், ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடலாமா? ஸோ அப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோன்னா ஒரே ஒரு 2 தான். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 2. ஓகேவா? ஸோ அப்போ பிசிக்கும் 2 தான் வரணும், ஏசிக்கும் 2 தான் வரணும். அப்படி வந்தது அப்படின்னா தான் இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. பி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்னது, பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன, √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இது எது x1, இது ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. x2 அப்படிங்கிறது 0, x1 அப்படிங்கிறது 0 தான். ஓகேவா? ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3 மைனஸ் y1 அப்படிங்கிறது 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 0வை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். 3 - 1 எவ்வளோ, 2. ஸோ 2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ √2 ஸ்கொயர், ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது, 2. ஓகேவா? ஸோ அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏசி என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போமா? ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது, √3,2. அடுத்தது சி அப்படிங்கிற பாயிண்ட்டு 0,3. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபார்முலா எழுதிக்கணுமா? ஸோ ஃபார்முலா என்னது, √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ √x2 அப்படிங்கிறது என்னது, ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. அப்போ 0 - x1 வந்துட்டு √3. ஓகேவா? ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3 மைனஸ் y1 அப்படிங்கிறது 2. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், √3 தானே கிடைக்கும். ஸோ மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ அப்போ 1 ஸ்கொயர். ஸோ √3 ஸ்கொயர் பண்ணால், ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 3 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, √4. ஓகேவா? ஸோ √4 எப்படி எழுதலாம், நம்ம 2 × 2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ பேர் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், வெளியில் எடுத்துடலாமா? ஸோ அப்போ 2 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் √4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்துட்டு என்னது, 2. ஓகேவா? இது ரெண்டுமே ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏபியும் பிசி ஏசி இது எல்லாமே என்னது, 2 தான். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே 2 அப்படிங்கிறதுனால 3 sides ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ 3 சைட்ஸுமே இங்கே எப்படி தான் இருந்தது, ஈக்குவலாக தான் இருந்தது. ஸோ தேர்ஃபோர் என்ன எழுதிடலாம், ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு
show that the following points taken in order form the vertices of a parallelogram. ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்துட்டு parallelogram வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். ஸோ parallelogram அப்படின்னா என்னென்னா, ஸோ அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் parallelogram. ஓகேவா? நம்ம என்னென்ன சைட்ஸ்லாம் இப்போ எடுத்துக்க போகிறோம், ஏபி சிடி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸ் எடுத்துக்க போகிறோம். அப்போ ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கணும், அடுத்தது பிசியும் ஏடியும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, parallelogram அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைட்ஸ் தான், இதுக்கும் ஆப்போசிட், இது ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சேம் சைட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஓகேவா? ஸோ ஏங்கிறது இது தான். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இது வந்து x1 y1, இது பிங்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது -6, மைனஸ் ஆஃப் -3 வந்துட்டு என்னது +3 மாறிடும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இங்கேருந்து ஒரு மைனஸ் வருது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஓகேவா? ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -7 மைனஸ் y1 அப்படிங்கிறது 1. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 6ல் 3 சிம்பிள் மாறி இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் தான் போட போகிறோம். ஸோ பெரிய நம்பருக்கான சிம்பிள் என்ன, மைனஸு. மாறி இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுறோம். ஸோ 6ல் 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 3. ஓகேவா? ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டு சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கா, பெரிய நம்பருக்கான சிம்பிள் மைனஸா. ஸோ -7 + 1 வந்துட்டு எவ்வளோ, 8. ஸோ -8 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 9 வரும். 8 8 சார் எவ்வளோ, 64. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, √73 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ ஏபி கண்டுபிடிச்சோமா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிசி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ பிங்கிற பாயிண்ட் என்னது, -6, -7. சிங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது, 3, -9. ஓகேவா? ஓகே தானே பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏபிக்கு அடுத்தது பிசி. ரூட் ஆஃப் ஃபார்முலா முதல்ல எழுதிக்கணும், x2 minus x1 whole square ப்ளஸ் y2 minus y1 whole square. ஸோ எல்லாத்துக்குமே ஃபார்முலா எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக எழுதினாகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ x2க்கு பதிலாக என்ன, 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்துட்டு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ +6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -9, மைனஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிடும். ஸோ +7 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 + 6 வந்துட்டு எவ்வளோ, 9. ஸோ 9 ஸ்கொயர். ப்ளஸ் சிம்பிள் மாறி இருக்கா, ஸோ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. மாறி இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ அதை போட்டுக்க வேண்டியதான். ஸோ 9ல் 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 2. ஸோ 2 ஸ்கொயர். 9 9s are 81 ப்ளஸ் 2 2s are எவ்வளோ, 4. ஓகேவா? ஸோ 81 + 4 வந்துட்டு எவ்வளோ, 85. ஸோ √85 அப்படிங்கிறது பிசி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், சிடி கண்டுபிடிப்போமா, ட்ரையாங்கிள் படி. ஏபி பிசி, அடுத்தது சிடி, அடுத்தது ஏடி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிடி. ஸோ சிங்கிற பாயிண்ட்டு 3, -9, டிங்கிற பாயிண்ட்டு 6, -1. ஓகேவா? ஸோ அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு முதல்ல என்ன பண்ணிக்கணும், ஃபார்முலா எழுதிக்கணும், x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ எழுதுவோமா? ஸோ x2 அப்படிங்கிறது என்னது, 6. ஸோ 6 - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்துட்டு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ +9 ஹோல் ஸ்கொயர். ஸோ 6ல் 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 3. ஸோ 3 ஸ்கொயர். ப்ளஸ் சிம்பிள் மாறி இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணுமா? ஸோ 9ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 8. பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ், அதனால் +8 ஹோல் ஸ்கொயர். 3 3s are 9, 8 8s are 64. ஸோ 64 + 9 வந்துட்டு எவ்வளோ, 73. ஓகேவா? ஸோ அப்போ √73. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏடி கண்டுபிடிப்போமா. ஏங்கிற பாயிண்ட் என்ன, -3, 1, டிங்கிற பாயிண்ட்டு 6, -1. ஓகேவா? ஸோ அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு முதல்ல ஃபார்முலா எழுதிக்கணும், x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஸோ இப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸு. ஸோ 6 + 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -1,
மைனஸ் இந்த 1 ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 6 + 3 வந்துட்டு எவ்வளோ 9. ஸோ அப்போ 9 ஸ்கொயர் ப்ளஸ் 2 சிம்பிள் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ -2 ஹோல் ஸ்கொயர். 9 9s are 81 ப்ளஸ் 2 2s are 4. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது 85 அப்படின்னு கிடைக்குதா. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்ப்போமா. ஸோ ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது என்னது, ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ ஏபியும் சிடி இங்கே இருக்கா. ஸோ இதுவும் √73 இதுவும் √73. அப்போ ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு √73. ஓகேவா. ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன, பிசியும் ஏடியும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. ஸோ இது 85 இதுவும் √85. ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டுமே என்னது √85 தான். ஸோ எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, ஹியர் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ எது பேரலோகிராம், ஏபிசிடி அப்படிங்கிறது தானே பேரலோகிராம். ஸோ இப்போ ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்ப்போமா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ பேரலோகிராம் அப்படின்னா என்னது, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ ஏபிசிடி அப்படின்னு இருக்குன்னா ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி பிசியும் ஏடியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏபி கண்டுபிடிக்கலாமா. ஸோ இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு, சைடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா. √(x2) அப்படிங்கிறது என்னது 5. ஸோ 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ 5 + 7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ். ஸோ அதே மாதிரி y2 அப்படிங்கிறது 10, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ 5 + 7 எவ்வளோ 12. ஸோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 10 + 3 எவ்வளோ 13. ஸோ 13 ஸ்கொயர். ஓகேவா. ஸோ 12 12s are எவ்வளோ 144. 13 × 13 169. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா. ஸோ 9 + 4 13க்கு 3 பேலன்ஸ் 1. ஸோ 6 + 4 10, 10 + 1 11க்கு 1 பேலன்ஸ் 1, 1 + 1 2, 2 + 1 3. ஸோ √313 அப்படிங்கிறது ஏபி. ஓகேவா. ஸோ இப்போ ஏபி. ஸோ நெக்ஸ்ட் என்ன, பிசி கண்டுபிடிப்போமா. எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ ஆனால் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிசி கண்டுபிடிக்கலாம். ஸோ பிங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது, இப்போ இதுதான் x1 y1. ஸோ இது வந்துட்டு x2 y2. ஓகேவா. ஸோ இப்போ ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ x2 அப்படிங்கிறது என்னது 15. ஸோ 15 - 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ். ஸோ y2 அப்படிங்கிறது 8. ஸோ 8 - 10 ஹோல் ஸ்கொயர். ஸோ 15ல் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 10. ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 8ல் 10 போயிடுச்சு அப்படின்னா, ஸோ சிம்பிள் மாறி மாறி இருந்தால் மைனஸ் பண்ணுமா. ஸோ 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பருக்கான சிம்பிள் மைனஸ். ஸோ -2. ஓகேவா. ஸோ 10 10s are எவ்வளோ 100 ப்ளஸ் 2 2s are எவ்வளோ 4. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 104. ஸோ √104 அப்படிங்கிறது தான் இதுக்கான ரூட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பிசிக்கு அப்புறம் என்னது, சிடி கண்டுபிடிப்போமா. ஸோ சிங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது 15, 8. டிங்கிற பாயிண்ட்டு 3, -5. ஓகேவா. ஸோ இப்போ சிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு, முதல்ல என்ன பண்ணிக்கணும், ஃபார்முலா எழுதிக்கணுமா. ஸோ ஃபார்முலா என்ன, √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ x2 இதில் எது x1 எது x2, முதல்ல இருக்கிறது x1, அடுத்தது y1, x2 y2. ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 - 15 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -5 மைனஸ் y1 அப்படிங்கிறது 8. ஓகேவா. 3ல் 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் -12. ஓகேவா. ஸோ -12 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 + 8 எவ்வளோ 13. ஸோ -13 ஹோல் ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 13 ஸ்கொயர் பண்ணால் 169. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 313. ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது சிடி கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டிஏ கண்டுபிடிப்போமா. டிங்கிற பாயிண்ட் என்னது 3, -5. ஸோ நெக்ஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட்டு
-7, -3. ஓகேவா? ஸோ இப்போ dA இஸ் ஈக்குவல் டு முதல்ல என்ன பண்ணிக்கணும், எப்பவும் போல் ஃபார்முலா எழுதிக்கணும். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ரூட் ஆஃப் x2 அப்படிங்கிறது என்னது -7, x1 அப்படிங்கிறது 3, ஸோ -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ஃபார்முலாவோட மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்டில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +5 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ரூட் ஆஃப் 7ம் 3யும் சிம்பிள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ -10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5ல் 3 போயிடுச்சு, சிம்பிள் மாறி மாறி இருந்தால் மைனஸ் பண்ணணுமா? ஸோ 5ல் 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 2, ஸோ 2 ஸ்கொயர். 10 10s are 100 ப்ளஸ் 2 2s are 4. அப்போ ஆன்சர் என்னது 104. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எதுவும் ஈக்குவலாக இருக்குது, ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்குது, பிசியும் டிஏவும் ஏடியும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 313. அடுத்தது பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடினாலும் டிஏனாலும் ஒன்று தான். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 104. ஓகேவா? ஸோ இப்போ இது தானே ஆப்போசிட் சைட்ஸுமே எப்படி இருக்குது, கரெக்டாக ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன எழுதிடலாம், ஹியர் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இது என்ன ட்ரையாங்கிள் ஏபிசிடி அப்படிங்கிற ரெக்டாங்கிளா? ஸோ ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிள்னு கிடையாது, பேரலோகிராம் அப்படிங்கிறப்ப ஒரு சாய்வெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6th சம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெரிஃபை தட் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் டேக்கன் இன் ஆர்டர். ஸோ கொடுத்துருக்கிறது வந்துட்டு இன் ஆர்டர் ஃபார்ம் த வெர்டிசஸ் ஆஃப் ஏ ராம்பஸ். ஸோ வந்துட்டு ராம்பஸோட வெர்டிசஸாக ஃபார்ம் பண்ணுதா, ராம்பஸ் அப்படிங்கிற சைட்ஸை வந்துட்டு இது கரெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ராம்பஸ் அப்படின்னா என்னது, 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ராம்பஸ். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், இப்போ ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஏபி பிசி சிடி ஏடி இது 4மே எப்படி தான் இருக்கணும், ஈக்குவலாக ஒரே பாயிண்ட்ஸை தான் மீன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்ததுன்னா கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏபி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது x1 இது y1 இது x2 இது y2. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ x2 - x1 அப்படிங்கிறப்ப x2ங்கிறது என்ன 7. ஸோ 7 - x1 வந்துட்டு 3. ஸோ 7 - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸா, ஸோ 6 + 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ -2 அப்படிங்கிறது +2 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 7ல் 3 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 4. ஸோ 4 ஸ்கொயர். ஸோ 6 + 2 வந்துட்டு எவ்வளோ 8. ஸோ 8 ஸ்கொயர். 4 4s are 16, 8 8s are 64. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, √80 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு √80. அப்போ பிசி சிடி ஏடி இது எல்லாமே நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், √80 தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிசி எடுத்துக்கலாமா? ஸோ பிங்கிற பாயிண்ட் என்ன 7,6, சிங்கிற பாயிண்ட்டு -2,3. ஓகேவா? ஸோ இப்போ பிசி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல ஃபார்முலா எழுதிக்கணும். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ x2 அப்படிங்கிறது -2 -7. ஓகேவா? ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3 - 6 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போட்டுருவோமா? ஸோ ஆட் பண்ணோன்னா 9. ஸோ 9 ஸ்கொயர் ப்ளஸ் 3ல் 6 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 3. 6ல் தான் 3 போகும். ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -3 ஹோல் ஸ்கொயர். 9 9s are 81 ப்ளஸ் சிங்கிறது வந்துட்டு -1,2. ஓகேவா? ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது -1. ஸோ y2 அப்படிங்கிறது என்னது 2. ஓகேவா? ஸோ மாற்றி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 7 + 1 வந்துட்டு எவ்வளோ 8. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 2ல் 6 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ
4. So 4 square. ஓகேவா? ஸோ 8 8s are 64 ப்ளஸ் 4 4s are எவ்வளோ 16. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது √80. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிடி கண்டுபிடிக்கலாமா? ஸோ சிங்கிற பாயிண்ட் என்னது -1, 2. ஸோ நெக்ஸ்ட் டி அப்படிங்கிற பாயிண்ட் என்ன -5, -6. ஓகேவா? ஸோ அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா படி எழுதிடலாமா? ஸோ அப்போ என்ன எழுதலாம்? x1 இது, y1 இது, x2 இது, y2. ஸோ x2 அப்படிங்கிறது -5, x1 அப்படிங்கிறது -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகிடும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -6 -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 4 -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -8 ஹோல் ஸ்கொயர். ஸோ 4 4s are 16, 8 8s are 64. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா √80. ஓகேவா? ஸோ இது சிடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஏ கண்டுபிடிக்கணுமா? டிங்கிற பாயிண்ட்டு -5, -6, ஏங்கிற பாயிண்ட்டு 3, -2. ஓகேவா? ஸோ அப்போ இது x1 இது y1 இது x2 இது வந்துட்டு y2. ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? dA இஸ் ஈக்குவல் டு √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். x2 அப்படிங்கிறது என்ன 3. ஸோ 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 3 + 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +6 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 3 + 5 வந்துட்டு என்னது 8. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6ல் 2 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. ஸோ 4 ஸ்கொயர். 8 8s are 64 ப்ளஸ் 4 4s are 16. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா √80 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு கொடுத்துருக்க சைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? டிஏ, சிடி, அடுத்தது பிசி, அடுத்தது ஏபி, இது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? ஸோ நம்ம இப்போ என்ன எழுதிடலாம் அப்படின்னா, ஸோ இங்கே கீழே கடைசியில் எழுதி காமிக்கிறேன். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு BC is equal to CD is equal to DA is equal to எவ்வளோ √80. ஸோ என்ன எழுதிடலாம்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால என்ன கிடைக்குது? ஸோ இதுக்கு அடுத்தலாம் என்ன அதை எழுதிக்கோங்க, ABCD இஸ் அ ராம்பஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் புரியுதில்ல? ராம்பஸ் பொறுத்த வரைக்கும் என்னது? ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ ஏபி, பிசி, சிடி, டிஏ அப்படிங்கிற 4 சைட்ஸுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு ஏபி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் என்னது 2 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 1. ஸோ 1 - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன 1. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 இப்போ √1. ஸோ √1 அப்படின்னாலும் 1னால ஆன்சர் 1 தான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏபிக்கு அடுத்தது பிசி கண்டுபிடிப்போமா? ஸோ பிசி அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு x1 இது y1 இது x2 இது y2. ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது என்னது 2. ஸோ 2 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 2, y1 அப்படிங்கிறது 1. ஸோ 2 - 1 ஹோல் ஸ்கொயர். 2ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ 0. ஸோ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? √1 தான் கிடைக்கும். ஸோ 0வோட ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 தானே. ஸோ அப்போ 1. ஸோ அப்போ √1 அப்படின்னாலும் 1னால நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிசிக்கு அடுத்தது சிடி கண்டுபிடிப்போமா? ஸோ சி அப்படிங்கிற பாயிண்ட் என்ன 2, 2, டி அப்படிங்கிறது 1, 2. ஓகேவா? ஸோ சிடி கண்டுபிடிப்போம். ஸோ சிடி கண்டுபிடிக்கிறப்ப முதல்ல ஃபார்முலா எழுதிக்கணும். √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். x2 அப்படிங்கிறது என்னது? ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. 1 - 2 ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ் ஸோ y2 அப்படிங்கிறது 2 y1 அப்படிங்கிறது 2 ஸோ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0. ஸோ -1 அப்படின்னா என்னது 1 தான். ஸோ அப்போ √1 அப்படின்னாலும் 1னாலும் 1 தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஏடி ஏடி கண்டுபிடிப்போமா? ஸோ ஏங்கிற பாயிண்ட்டு 1,1. ஸோ நெக்ஸ்ட்டு டிங்கிற பாயிண்ட்டு 1,2. ஸோ ஏடிக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன? சைடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ 1 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 - 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருதா? ஸோ 1ல் 1 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ? 0. ஸோ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ 0வோட எதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ √1ஓட வேல்யூ 1. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ 1னாலும் 1 ஸ்கொயர்னாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்க போகுது? 1 தான் கிடைக்க போகுது. இப்போ ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 1 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு? ஏபி, பிசி, சிடி, ஏடி இது எல்லாமே வந்துட்டு என்னது? 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம்? ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால therefore ABCD is a rhombus. ABCD is a rhombus அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? 7th சம் பார்ப்போம். ஸோ 7th சம் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, ஆர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது மூணும் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸு. இஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி, அதாவது என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? ஏபியும் பிசியும் வந்துட்டு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. தென் ஃபைண்ட் ஏ. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏபியும் பிசியும் ஈக்குவல். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஏபி என்ன, பிசி என்ன அப்படின்னு தேவையா? ஸோ முதல்ல ஏபி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஃபார்முலா என்னது? ட்ரையாங்கிள் அப்படின்னாலே √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 1 -1 அப்போ என்ன ஆகிடும்? +1 ஆகிடும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் வரப்போ ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகிடுது? ப்ளஸ் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் y2 அப்படிங்கிறது 3, மைனஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல +1 தான், அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மைனஸாக இருந்தால் தான் என்னாகும்? சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 1 + 1 வந்துட்டு எவ்வளோ? 2. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. ஸோ 2 ஸ்கொயர். 2 2s are எவ்வளோ? 4 ப்ளஸ் 2 2s are 4. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் 4 + 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? √8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ 4 + 4 8 தானே. ஸோ அப்போ √8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிசி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ பிசி கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும்? எப்போவும் போல் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கணும். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் வரைக்கும் ரூட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்துட்டு என்னது? x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ 3 - 1. ஸோ அப்போ 3 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது என்னது? ஏவா? ஸோ a - y1 அப்படிங்கிறது 3. ஸோ a - 3 ஹோல் ஸ்கொயர். 3 - 1 எவ்வளோ? 2. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் a - 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4. ஸோ 4 ப்ளஸ் a - 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மளால் இதெல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணவோ ஆட் பண்ணவோ முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வேரியபிள் இருக்குது. ABCD XYZ இது எல்லாமே வந்துட்டு வேரியபிள்ஸ் தான். ஸோ இப்போ வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ பிசியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? ஏபியும் பிசியும் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன் சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ ஏபிக்கு பதிலாக √8 எழுதிக்கலாம், பிசிக்கு பதிலாக இந்த நம்பர் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ √8 இஸ் ஈக்குவல் டு √4 + a - 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கண்டிஷன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஸ்கொயரோ இந்த பக்கம் ஸ்கொயரோ இருந்தது அப்படின்னா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் க்யூப் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்? க்யூபுக்கு க்யூபு கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஏதோ சம்திங் ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த நம்பராக வேணாலும் இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல √2 இருக்குது, இந்த இடத்துல √3 இருக்குது. அப்போ √2 ஒரே மாதிரி தானே, ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் தானே. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரூட்டை கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம், ரூட்டை கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன எழுதிக்கலாம்?
8 இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஏ மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ ப்ளஸ் 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ -4. ஸோ 8 minus 4 is equal to a minus 3 whole square. ஸோ 8ல் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. ஸோ அப்போ 4 is equal to a minus 3 whole square. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 வந்துட்டு 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ a minus 3 whole square is equal to 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ என்ன ஆகிடும், ஸ்கொயருக்கு ஸ்கொயர். ஆல்ரெடி நான் சொன்னேன் ஸ்கொயருக்கு ஸ்கொயர், கியூபுக்கு கியூப் அந்த மாதிரி கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆச்சு அப்படின்னா அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து மாறும். ஓகேவா? ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறப்ப என்னாகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ a minus 3 is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஆர் ஒன்று +2 இருக்கணும், இல்லை -2 இருக்கணும். என்ன மீனிங் அப்படின்னா இப்போ இந்த ஸ்கொயர் இருக்கா, இந்த சைடு போகும்போது என்ன ஆகிடுது, ரூட் ஆகிடுது. அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, a minus 3 is equal to √4 அப்படின்னு ஆகுது. √4 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், 2 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுது. ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளஸ் ஆர் -2 தான் அர்த்தம். ஸோ அப்போ a minus 3 is equal to ப்ளஸ் ஆர் -2. ஓகேவா? ஸோ a minus 3 is equal to +2ன்னு போட்டு பார்ப்போம். a minus 3 is equal to -2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ -3 இந்த சைடு வரும்போது +3. ஸோ 2 + 3. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல a is equal to -2 + 3. இந்த -3 இங்கிட்ட வரும்போது +3. ஸோ அப்போ a is equal to என்ன கிடைக்குது, 5ன்னு கிடைக்குது. ஸோ இன்னொரு நம்பர் என்ன கிடைக்குது, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ அப்போ a is equal to 1ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 1. a is equal to 5. அப்படி இல்லை அப்படின்னா a is equal to 1. 8th சம் என்ன கொடுத்துருக்காங்க, the abscissa of a point A is equal to its ordinate and its distance from the point B. ஸோ ஓகேவா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் Bங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஏங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்குது, ஆர்டினேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டினேட் அப்படின்னா என்னென்னா ரெண்டு நம்பருமே எப்படி இருக்கும், இப்போ 1,1 2,2 3,3 4,4 5,5. ஸோ அந்த மாதிரி ரெண்டு நம்பருமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு 10 யூனிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ? ஸோ அப்போ ஏவோட கோஆர்டினேட்ஸ் என்னென்ன? ஓகேவா? ஸோ ஏல இந்த ரெண்டு நம்பரும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்துட்டு 10 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி. இப்போ ஏக்கும் பிக்கும் தானே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏபிக்கான டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு பிங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ நம்ம ஏவை என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா a, a அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ லெட் த பாயிண்ட் AB அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. பின்னா இந்த BEB. ஓகேவா? ஸோ இந்த B கிடையாது. ஸோ அப்போ இது வந்துட்டு A, இதை வந்துட்டு B அப்படின்னு அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ A, இது வந்துட்டு 1,3. ஸோ இது x1, இது y1, இது வந்துட்டு என்னது x2 y2. ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் x2 அப்படிங்கிறப்ப என்னது 1 மைனஸ் இங்கே என்ன ஏவா. ஸோ 1 - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3. ஸோ 3 - a ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் என்னது 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரூட் இந்த சைடு வரும்போது ஸ்கொயராக மாறிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இப்போ இங்கே வர ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த 10 வந்து ஸ்கொயர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரூட் இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும், ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அப்போ 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் இல்லாமல் எழுதிக்க வேண்டியதான் 1 - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - a ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ 10 10s are எவ்வளோ, 100. ஸோ 100 இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி நம்ம எழுதலாம், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாமா? ஸோ அப்போ ஏக்கு பதிலாக என்னது 1, பிக்கு பதிலாக a. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2a அப்படின்னு வருமா? ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து பிரித்து எழுதுகிறப்ப எப்படி வரும், 3 ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2 3s are எவ்வளோ 6. ஸோ 6a அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஓகேவா? ஸோ அப்போ இதை இந்த சைடு நம்ம சால்வ் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 100 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் 2a, 3a ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ 9 ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 6a. ஓகேவா? ஸோ அப்போ ஆட் பண்ணிக்கலாமா, 9 + 1 வந்துட்டு எவ்வளோ 10, a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 6a. அப்போ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிளே போட்டுக்கலாமா? ஸோ அப்போ -8a. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாமா, வரிசையாக எடுத்து எழுதணும்னா எப்படி எழுதுவோம், 2a
ஏ ஸ்கொயர். முதல்ல ஏ ஸ்கொயர் எழுதுவோம், அடுத்தது 8a ஏவை எடுத்து எழுதுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது +10 ஈக்குவல் டு 100. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்களேன், இப்போ இது எல்லாத்துலேயுமே என்னது 2 டேபிளில் வருமா எல்லா நம்பருமே? ஸோ அப்போ டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம், இந்த சைடும் அப்போ டேரெக்டாகவே டிவைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ 2ஆல் எல்லா இடத்துலையுமே டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது வந்துட்டு எத்தனை 1 2 is 2. ஸோ அப்போ என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் இதே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4a. ஸோ அப்போ 4a ப்ளஸ் 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ 5 டைம்ஸா? ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 50. ஓகேவா? ஸோ இந்த +50 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ -50 ஆகிடுமா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் -4a + 5 -50 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ ஸ்கொயர் -4a இஸ் ஈக்குவல் டு -50ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ 45. ஸோ 45. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? மல்டிப்ளை பண்ணால் 45 கிடைக்கணும், அதுவே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ 9 5 எவ்வளோ 45. அதே மாதிரி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். ஸோ அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டுக்கணுமா? ஸோ இந்த இடத்துல சிம்பிள் இருக்கிறதுனால 9க்கு தான் வந்து மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? a - 9 a + 5 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ a - 9 அண்ட் a + 5 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ தனித்தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னா a - 9 இஸ் ஈக்குவல் டு 0, a + 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ a இஸ் ஈக்குவல் டு -9 இங்கிட்ட வரும்போது +9, அதே மாதிரி a இஸ் ஈக்குவல் டு +5 இங்கிட்ட வரும்போது -4. ஓகேவா? ஸோ அப்போ பாயிண்ட் ஏதுன்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் a இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னா the point AB A வந்துட்டு என்னவாக இருக்கும்? 9,9 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவே இஃப் a இஸ் ஈக்குவல் டு -5 அப்படின்னு இருந்தது அப்படின்னா the point AB the point வந்துட்டு எப்படி இருக்கும்? -5, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். the point x, y is equal distance from the point. இதுலேருந்து இதுக்கும் வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வர பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் a relation between x and y. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு 3,4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த பாயிண்ட்டும் -5, 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது? இதுலேருந்து இது வரைக்கும் வர இந்த டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்க இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஜாயின் ஆகிற இடம் பாயிண்ட் வந்துட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க? x, y அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இப்போ இதை வந்துட்டு ஓன்னு எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட்டை ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஓஏ அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸும் ஓபி அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதாவது என்ன மீனிங்? ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி அப்படிங்கிறத டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது இது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓஏ டிஸ்டன்ஸும் ஓபி டிஸ்டன்ஸும் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு என்னது? ஓபிக்கான ஃபார்முலாவும் அதே தான், x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஓங்கிறது வந்துட்டு என்னது? x, y. ஏ அப்படிங்கிறது 3,4. ஸோ இதில் வந்துட்டு இது x1, இது y1, இது வந்து x2, இது வந்து y2. ஸோ அப்போ எப்படி நம்ம எழுதிக்கலாம்? 3 - x. ஓகேவா? ஸோ 3 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி y2 - y1, ஸோ 4 - y ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இந்த இடத்துல எழுதுகிறப்ப என்னது? ஓபியா. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? -5 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 - y ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ஈக்குவல்ட்டு. ஸோ இந்த சைடு ஸ்கொயர் ரூட் இருக்குது, இந்த சைடும் ஸ்கொயர் ரூட் இருக்குது. அது கேன்சல் பண்ணிடலாமா? எப்படி கேன்சல் பண்ணுவோம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடுமே வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஹோல் ஸ்கொயராக, அப்போ ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஹோல் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஸ்கொயர் ரூட் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். ஸோ 3 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 - y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -5 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 - y ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிட்டோம், அதனால் ஸ்கொயர் ரூட் இல்லாமல் ரெண்டுத்தையுமே எடுத்து எழுதிக்கலாம்.
ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஏஓ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு x1 y1 இதை x2 y2 அப்படின்னு எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதிக்கலாம். நீங்கள் எப்படி எழுதிக்கிட்டாலுமே ஒன்று தான், ஆனால் எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு என்னது மாறக்கூடாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ 3 - x அப்படின்னாலும் x - 3 அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ ஃபார்முலா படி பிரித்து எழுதிடலாமா? ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக எக்ஸு. ஸோ அப்போ 3² + x² -2 3s are எவ்வளோ 6ஆ? ஸோ 6x ப்ளஸ் அதே மாதிரி இதே ஃபார்முலா படி பிரித்து எழுதணும் அப்படின்னா 4² + y² -2 4s are எவ்வளோ 8ஆ? 8 × y 8y. ஸோ இதை எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5² + x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2 5s are எவ்வளோ 10 10x. அதே மாதிரி 6² + y² -6 2s are எவ்வளோ 12ஆ? ஸோ 12y. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஒரே பக்கமே எழுதிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 + x² -6x ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4s are எவ்வளோ 16 ப்ளஸ் y² -8y. ஸோ இந்த ப்ளஸ் 5² ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ மைனஸா? ஸோ அப்போ -5 5s are எவ்வளோ 25. இந்த ப்ளஸ் x² ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ -x² ப்ளஸ் 10x -10x ஆகிடும். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுது எல்லாமே. ஓகேவா? அடுத்தது -6 6 are எவ்வளோ 36 -y² ப்ளஸ் 12y ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இங்கிட்ட வந்துருச்சு. அப்போ 0 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ x² - x² கேன்சல் ஆகிடுமா? அதேமாதிரி ப்ளஸ் y² -y² கேன்சல் ஆகிடுமா? இப்போ நம்பரில் என்னென்ன இருக்குது? +9 +16 -25 -36. ஓகேவா? ஸோ இப்போ 9 + 16 வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25. ஸோ 25ல் 25 போயிடுச்சுன்னா 0 0 -36 எவ்வளோ? -36. ஓகேவா? ஸோ -36. இப்போ எக்ஸில் இருக்கிறது என்னென்ன? இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், ரெண்டுமே எப்படி இருக்குது? மைனஸ்லேயே இருக்கா? ஸோ அப்போ ஆட் பண்ணிக்கலாமா? 16x. ஸோ அடுத்தது ஒய்யில் இருக்கிறது இது ரெண்டும் ஒய்யில் இருக்குது. இது +12y, இது வந்துட்டு என்னது? -8y. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8க்கு அப்புறம் 9 10 11 12. ஸோ அப்போ எவ்வளோ வருது? -4y. பெரிய நம்பருக்கான சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ +4y ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது மூணுமே என்ன டேபிளில் வரும்? 4 டேபிளில் வருமா? அப்போ 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ அப்போ 4ல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 4s are 36. ஸோ -9 -4 4s are 16 -4x. அடுத்தது y வந்துட்டு என்னது? ப்ளஸ் y. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஒய்யா? ஸோ இது ரெண்டு மைனஸில் இருக்கா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு -4x இந்த சைடு வரும்போது +4x -9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ +9. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன் பிட்வீன் x அண்ட் y கேட்டிருக்காங்களா? ஸோ த ரிலேஷன் பிட்வீன் x and y இஸ், ஸோ என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு? y இஸ் ஈக்குவல் டு 4x + 9 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? லெட் ஏ அண்டு பி. ஓகேவா? ஸோ ஏங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் பி லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், பிங்கிற பாயிண்ட் வந்துட்டு எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஏபி அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? 3/7 ஆஃப் ஏபி அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ வந்துட்டு என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏலேருந்து பி வரைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ பி லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பி வந்துட்டு பிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன? ஒய் வந்து 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஏ, இது பி. ஓகேவா? ஸோ ஏங்கிற பாயிண்ட் என்ன? 2,3. இது பிங்கிற பாயிண்ட்டு. பிங்கிறது என்னது? 2, -4. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7 ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7 ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த ஏபி இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? டிவிஷனில் வந்துருமா? ஸோ அப்போ ஏபி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7. ஓகேவா? ஸோ அப்போ ஏபியோட வேல்யூ என்ன? 3. அதாவது ஏலேருந்து பி வரைக்கும் 3, ஏலேருந்து பி வரைக்கும், அதாவது இது ஃபுல்லாக வந்துட்டு என்னது? 7. ஓகேவா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் என்ன? 3, இதுலேருந்து இது ஃபுல்லாக 7. ஓகேவா? ஸோ அப்போ பிபி வந்து என்னவாக இருக்கும்? ஃபுல்லாக 7. அதில் இந்த 3 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்காதுன்னா இந்த இடம். ஓகேவா? புரியுதா? அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிபி.
ஓகேவா. ஸோ ஏபியையும் பிபியும் ஆட் பண்ணால் தான் ஏபி கிடைக்கும். ஸோ ஏபி அப்படிங்கிறது 7, ஏபி அப்படிங்கிறது 3, பிபி தான் என்னன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ +3 இங்கிட்ட வரும்போது -3, ஸோ 7 - 3 = பிபி. ஓகேவா. ஸோ அப்போ பிபியோட வேல்யூ என்ன, 7ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 4. ஓகேவா. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்துட்டு என்னது 4, பிலேருந்து பி வரைக்கும் 4. ஓகேவா. ஸோ அப்போ இதை நம்ம ரேஷியோவில் எழுதிக்கலாமா. இப்போ இதே ஃப்ராக்ஷனில் இப்போ இங்கே எழுத போகிறோம். ஸோ அப்போ ஏபி பை பிபி = ஏபி அப்படிங்கிறது 3, பிபி அப்படிங்கிறது 4. ஓகேவா. ஸோ அப்போ ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் தான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதுக்கான டிஸ்டன்ஸும் பிபிக்கான டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஏபி கண்டுபிடிக்கிறோம், பிபி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு ஏபிக்கு. ஸோ ஃபார்முலா வந்துட்டு என்னது, x2 - x1 whole square + y2 - y1 whole square. ஓகேவா. ஸோ ஏபி அப்படிங்கிறது ஏங்கிற பாயிண்ட் என்ன 2, 3, பிங்கிற பாயிண்ட்டு x, 0. ஓகேவா. ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது என்னது எக்ஸ். ஸோ அப்போ x - 2 whole square + y2 அப்படிங்கிறது 0வா. ஸோ 0 - 3 whole square. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x - 2 whole square + 3 3s எவ்வளோ 9. ஸோ அப்போ இதான் நம்மளுக்கு ஏபியோட டிஸ்டன்ஸு. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பிபி கண்டுபிடிப்போமா. இப்போ ஏபி கண்டுபிடிச்சோன்னா இப்போ பிபி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பிபி = என்னது, ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா x2 - x1 whole square, சாரி கீழே எழுதணும் 2 + y2 - y1 whole square. ஓகேவா. ஸோ அப்போ x2 இதை பொறுத்த வரைக்கும் பியும் பியும் பாயிண்ட்டு. ஸோ பிங்கிறது என்ன பாயிண்ட்டு 2, -4, பி அப்படிங்கிறது x, 0. ஓகேவா. ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது ஃபஸ்ட் இருக்கிறது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேவா. ஸோ அப்போ x - 2. ஓகேவா. ஸோ x - 2 whole square ப்ளஸ் இது y2ங்கிறது என்னது 0, -4னால் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ 0 + 4 whole square. ஓகேவா. ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஸ்கொயர்லேருந்து வெளில எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். அப்போ x - 2 whole square + 4 square, 0 + 4 4 தானே. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16. ஓகேவா. ஸோ அப்போ இதான் வந்துட்டு என்னது பிபியோட வேல்யூ. இப்போ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ அப்போ ஏபிக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ ஃப்ரம் 1, ஸோ 1லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னது x - 2 whole square + 9 டிவைடட் பை பிபிக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், x - 2 whole square + 16. ஓகேவா. ஸோ = நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது 3/4. ஸோ 3/4 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகுமா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x - 2 whole square + 9 டிவைடட் பை x - 2 whole square + 16 = 3/4. ஓகேவா. ஸோ ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த சைடுக்கு என்னது ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுமே ரூட் இருக்கா. ஸோ அப்போ ஸ்கொயர் என்னாகும், இதுக்கும் ஸ்கொயர் உண்டு, இதுக்கும் ஸ்கொயர் உண்டு. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, புரியுதா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் என்ன இருக்கும், x - 2 whole square + 9 டிவைடட் பை x - 2 whole square + 16 = 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16. x - 2 இருக்கா. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபார்முலாவில் a - b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ a² + b² - 2ab. ஓகேவா. ஸோ ஏங்கிறது x, பிங்கிறது 2, ரெண்டுத்துக்குமே அதே தான். ஓகேவா. அப்போ x² + 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 ப்ளஸ் மறுபடியும் 2 × 2 × x. ஓகேவா. 2 2s are 4, 4 × x எவ்வளோ 4x + 9. ஓகேவா. டிவைடட் பை இங்கேயும் வந்துட்டு என்னது அதே தான். ஸோ அப்போ x² + 4 -4x. ஓகேவா. ஸோ ஃபார்முலா படி மைனஸ் தானே, -4x + 16 = 9/16. ஸோ அப்போ இதில் நம்பர்ஸ் ரெண்டுமே இருக்கா. ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸில் தான் இருக்க ஆட் பண்ணிக்கலாம். x² - 4x ப்ளஸ் 9 + 4 எவ்வளோ 13 டிவைடட் பை x² - 4x 16 + 4 எவ்வளோ 20.
is equal to 9/16. ஓகேவா? ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? ஸோ 16 இந்த சைடு மல்டிப்ளை ஆகிடும், இந்த 9ஓட இந்த மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 16 into x² minus 4x plus 13 is equal to 9 into இது வந்து இந்த சைடு மேலே போயிடுது. ஸோ x² minus 4x plus 20. ஸோ அப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16x² minus 16 into 4 வந்துட்டு எவ்வளோ 64x plus 13 into 16 வந்துட்டு எவ்வளோ 208. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 208 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 9ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9x² minus 9 4s are எவ்வளோ 36x ப்ளஸ் 9 2s are எவ்வளோ 18. ஸோ 180. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் ஒரு சைடே கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 16x² minus 64x ப்ளஸ் 208. இந்த 9 இங்கிட்டு வரும்போது மைனஸாக, அப்போ minus 9x² மைனஸ் இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 36x ப்ளஸ் 180 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 180 ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை. இப்போ இது எல்லாமே இங்கிட்டு வந்துருச்சு, அப்போ இங்கிட்ட ஒன்றுமே இருக்காதுல, அப்போ என்னது 0. ஓகேவா? ஸோ அப்போ x² ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ்னால் மைனஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸு தனியாக, நம்பரை தனியாக. ஓகேவா? ஸோ அப்போ 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ 7. ஸோ 7x². அடுத்தது இது பெரிய நம்பரா, இது பெரிய நம்பரா, இதுதான் பெரிய நம்பர். ஸோ அப்போ மைனஸ் சிம்பிள். ஓகேவா? சிம்பிள் மாறி மாறி இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ 64ல் 36 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 28. ஸோ 28x. ஸோ இதுவும் நம்பரும் வந்துட்டு எப்படி இருக்குது? சிம்பிள் மாறி மாறி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 208ல் 180 போயிடுச்சு அப்படின்னா 28 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்? இது எல்லாமே இது 3 நம்பருமே என்ன வரும்? 7 டேபிளில் வருமா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும்? டிவைடட் பை 7. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? வெறும் x² தான் இருக்கும். மைனஸ் 7ஆல் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸா, அப்போ 4x. இந்த இடத்துல என்ன இருக்கும்? அதே மாதிரி 7 வந்துட்டு 4 டைம்ஸா, அப்போ இங்கேயும் வந்துட்டு 4 இருக்கும். ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -4 கிடைக்கணும், ஆட் பண்ணால் அப்படின்னா -4 கிடைக்கணும். அப்போ 2 2s are எவ்வளோ 4, ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 4 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? x - 2 x - 2. ஓகேவா? ஸோ x - 2 into x - 2 ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? x - 2 ஈக்குவல் டு 0, x - 2 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது? -2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரப்போ +2, அப்போ x ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? கோஆர்டினேட்ஸ் ஆஃப் p அப்படி கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் p ஓகேவா இஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸா அப்படின்னா என்ன எழுதணும்? x, 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணுமா? ஸோ அப்போ p x, 0 இஸ் 2, 0. எக்ஸுக்கு பதிலாக 2, ஸோ 2, 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். 11th சம் என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து இந்த பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி தான் போகுது அந்த சர்க்கிளில் அப்படின்னு சொல்லணும். அதாவது சென்டர் பாயிண்ட் இது, இதை சுற்றி சர்க்கிள் இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட் வந்துட்டு என்னது 11,2. ஓகேவா? ஸோ இதுலேருந்து இங்கே போதில்லை. இப்போ இந்த இடம் ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்ட் என்னது 1,2. ஸோ இந்த பாயிண்ட் என்ன 3, -4. இந்த பாயிண்ட் வந்துட்டு 5, -6. ஓகேவா? ஸோ அப்போ இது மூணுத்தையுமே வந்துட்டு இதுதான் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதுலேருந்து இதோட இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸு, இது மூணுத்துக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் மூணுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ அப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஓன் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஏ அப்படின்னு, செகண்ட் பாயிண்ட்டை பி அப்படின்னு, தேர்ட் பாயிண்ட்டை சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு ஓ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்? OA அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஓங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது 11,2, ஏங்கிறது 1,2. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலா படி என்ன எழுதிக்கலாம்? ஃபார்முலா என்ன? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான ஃபார்முலா. ஸோ அப்போ ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னது ஃபார்முலா படி எழுதணும்னா 1 - 11. ஸோ 1 - 11. ஓகேவா? ஸோ 1 - 11 ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 2. ஸோ 2 minus 2. 2 minus 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 1ல் 11 போயிடுச்சு அப்படின்னா தான் 11ல் தான் 1 போகும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10. பெரிய நம்பருக்கான சிம்பிள் மைனஸ். ஸோ -10 ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் 2ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 0. ஸோ 0 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 100. 100ஓட எதை ஆட் பண்ணால் நான் 0 ஆட் பண்ணால் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 100 தான் கிடைக்கும். ஸோ 100 தான் ரூட்டு. ஓகேவா. ஸோ 100 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயரு 10ஓட ஸ்கொயரா. அப்போ ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ OA இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 10. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு OB கண்டுபிடிக்கலாமா. OBக்கான டிஸ்டன்ஸு. ஸோ அப்போ OB அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் ஃபார்முலா எழுதிக்கணும். x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ ஓங்கிறது என்ன பாயிண்ட்டு 11,2. அடுத்தது B அப்படிங்கிறது என்ன பாயிண்ட் 3,-4. ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபஸ்ட் இருக்கிறது என்னது x1, இது y1, இது x2, இது வந்து y2. ஓகேவா. ஸோ இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஸோ x2 அப்படிங்கிறது 3. ஸோ 3 minus 11 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -4 -4. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கா, இது +2. ஸோ 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ 3ல் 11 போயிடுச்சு அப்படின்னா அதான் 11ல் தான் 3 போகும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 8. ஸோ அப்போ -8 ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணுமா. ஸோ -6 ஹோல் ஸ்கொயர். ஸோ 8 8s ஆர் எவ்வளோ 64. 6 6 ஆர் எவ்வளோ 36. மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் ப்ளஸ் தான். ஓகேவா. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது 100 வருது. ஸோ 100 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. 10 10s ஆகுதுன்னா 100. ஸோ அப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும். ஸோ இப்போ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா OB இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 10ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ OA 10. இப்போ OBயும் 10. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் OC கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ OCக்கான டிஸ்டன்ஸு ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கணும் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஓங்கிற பாயிண்ட்டு 11,2. C அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது 5,-6. ஃபஸ்ட் இருக்கிறது x1, அடுத்து y1, அடுத்து x2, y2. ஓகேவா. ஸோ ஒரு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ x2 அப்படிங்கிறது என்னது 5. ஸோ 5 minus 11 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -6 -2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ 5ல் 11 அதான் 11ல் 5 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 6. பெரிய நம்பருக்கான சிம்பிள் மைனஸ். ஸோ -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -8 ஹோல் ஸ்கொயர். 6 6 ஆர் எவ்வளோ 36. 8 8s ஆர் 64. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 100 கிடைக்கும். ஸோ 100 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாமா. ஓகேவா. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா OC இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 10. ஓகேவா. ஸோ OA அப்படிங்கிறது OB அப்படிங்கிறது OC அப்படிங்கிறது இது மூணுமே வந்துட்டு என்னது நம்மளுக்கு 10 தான். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் O இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா. ஸோ அப்போ O தான் வந்துட்டு இதுக்கான சென்டர் ஆஃப் த சர்க்கிள். பாஸிங் த்ரூ எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகுது பாஸிங் த்ரூ ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு அண்டு சிங்கிற பாயிண்ட்டு. ஓகே. 12th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் வித் சென்டர் அட் ஆரிஜின். அதாவது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா. ஸோ அப்படின்னா என்னது ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு என்னது அட் ஆரிஜின். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டு என்னது ஆரிஜின் 0,0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதோட ரேடியஸ் வந்துட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க 30 யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வர இந்த டிஸ்டன்ஸ் எல்லா டிஸ்டன்ஸுமே இங்கிட்டு 30 இங்கிட்டு 30 இங்கே 30 இங்கே 30 எந்த சைடு கனெக்ட் பண்ணாலுமே வந்துட்டு என்னது 30 யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா write the coordinates of the points where the circle intersect the axis. ஸோ என்ன அப்படின்னா சர்க்கிள் வந்துட்டு எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அது வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க ஒரு ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஆக்சிஸ் அப்படின்னா என்னது இப்போ இந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு பாயிண்ட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே வருது அப்படின்னா இது வந்துட்டு என்னது இது ஒரு பாயிண்ட். இது வந்துட்டு என்ன ஆக்சஸ் இது வந்து ஒய் ஆக்சஸ். ஸோ இந்த சைடு போச்சு அப்படின்னா இது வந்துட்டு என்னது எக்ஸ் ஆக்சஸ். ஓகேவா.
ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ சச் பாயிண்ட்ஸ். இப்போ நம்மளாவே என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா. ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்குமான இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ சென்டர் ஆஃப் த பாயிண்ட் வந்துட்டு என்னது ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெட் ஏபிடி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஏ அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஏபிடி எக்ஸ் கோஆர்டினேட். ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸு, அதுக்கப்புறம் பி அப்படிங்கிறது வந்துட்டு என்னது பிபிடி ஒய் ஆக்சிஸ். ஸோ பியை வந்துட்டு எங்கே எடுத்துக்கிறோம் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னது ஸோ இந்த இடத்துல வருதா. ஸோ அப்போ எக்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு பாயிண்ட், அதான் நம்ம என்னது ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ A,0 ஒய்ங்கிறது ஒரு பாயிண்ட், அப்போ எக்ஸ் 0வாக இருக்கும், ஒய்யில் தான் வந்துட்டு என்னது பாயிண்ட் இருக்கும். ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை வந்துட்டு பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் நம்மக்கிட்ட என்னென்னு சொல்லிட்டாங்க 30 யூனிட்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் வந்துட்டு என்னது 30 அப்படின்னு தெரியும். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இப்போ டிஸ்டன்ஸ் தெரியும், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஏபிக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா. ஸோ புரியல அப்படின்னா கவனிங்க, புரியும். ஸோ அப்போ என்னது டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஓஏக்கும் ஓபிக்கும் தெரியும். ஓகேவா. ஸோ அப்போ ஓஏக்கான டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா வந்துட்டு என்னது x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இப்போ ஓ அப்படிங்கிறப்போ ஆரிஜின் தான் 0,0, ஏங்கிறது வந்துட்டு என்னது A,0. ஓகேவா. ஸோ அப்போ இதான் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா. ரூட் ஆஃப் x2 அப்படிங்கிறது என்னது ஏ, ஸோ A - 0 ப்ளஸ் y1 y2 அப்படிங்கிறது 0 தான், ஸோ 0 - 0. ஓகேவா. ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்னது ஏவை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா √a². ஓகேவா. ஸோ அப்போ OA = √a². ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ OA = என்னது ஏ. ஓகேவா. ஸோ OA = ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது இந்த இடத்துல OA கண்டுபிடிச்சோமா, அப்போ OB கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ OB அப்படிங்கிற டிஸ்டன்ஸு வந்துட்டு என்னது 30யா. இப்போ OA அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னது 30. ஓகேவா. ஸோ அப்போ OAக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் 30 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு என்னது √a². ஓகேவா. ஸோ OAங்கிறது என்னது 30. ஸோ 30 = √a². அப்போ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ A = என்னது 30. ஓகேவா. ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன 30. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்துட்டு என்னது 30,0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ ஏங்கிற பாயிண்ட் என்ன 30,0. இப்போ OBயும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்துட்டு என்னது y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஓங்கிறது என்னது 0,0, பி அப்படிங்கிறது என்னது 0,b. ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது x1, இது y1, இது வந்துட்டு என்னது x2 y2. ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா 0,0 0 - 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது b - 0 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஓபிக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் 30 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ 30 = பியை ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயரா. ஸோ ரூட்டுக்கும் b ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ b = எவ்வளோ 30. ஓகேவா. ஸோ அப்போ பிக்கான பாயிண்ட் வந்துட்டு என்னது 0,30. ஓகேவா. ஸோ ஏக்கான பாயிண்ட்டு 30,0. ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஏதாவது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்டர்செக்ட் ஆகிற ஆக்சஸ் ஏவும் பியும் தான். ஸோ அப்போ அதுக்குமான டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ அப்போ என்னது ஏபிக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஏபிக்கான டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே ஃபார்முலா என்ன x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏங்கிறது என்ன பாயிண்ட்டு 30,0, பி அப்படிங்கிறது 0,30. ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா x2 அப்படிங்கிறது என்ன 0 - x1 அப்படிங்கிறது 30 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி y2 அப்படிங்கிறது 30, y1 அப்படிங்கிறது 0 ஹோல் ஸ்கொயர். ஸோ 30யை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 900 ப்ளஸ் இந்த 30யை ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 900. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன 9 + 9 18. ஸோ 1800. இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படின்னா நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ 1800 10 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 180, மறுபடியும் 10 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 18, 2 டேபிள் எடுக்கலாமா 9 டைம்ஸ் 9 2 சார் தானே 18, 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3. ஓகேவா. ஸோ அப்போ √800 நம்ம எப்படி எழுதலாம் 10 × 10 2 × 3 × 3. ஓகேவா. ஸோ பேர் இருந்தது அப்படின்னா ரூட்லேருந்து வெளில எழுதிடலாம்.
பேர் இல்லை அப்படின்னா ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்போ 10க்கு பேர் இருக்குது, அதனால் என்னது ஒரே ஒரு 10 வெளில வந்துருச்சு. அதேமாதிரி 3க்கும் பேர் இருக்குது, அதனால் ஒரு 3 வெளில வந்துருச்சு. இப்போ 2க்கு மட்டும் பேர் இல்லை, அதனால் என்ன ஆயிடுச்சு, ரூட்டுக்குள்ளாரையே இருந்துருச்சு. ஓகேவா? ஸோ 10 3s are எவ்வளோ 30. ஸோ 30√2 அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது ஏபி. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்துட்டு எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்களா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 points. ஓகேவா? ஸோ நம்மளாக தானே 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ எனி 2 points இஸ் அப்படின்னு போட்டுட்டு 30√2 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.